வெல்கம் டு என்மேத் சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது NCERT trigonometry ஃபங்க்ஷனில் கொஸ்டின் நம்பர் 6. இஃப் இன் 2 circles arcs of the same length, 2 சர்க்கிள் இருக்குது, அந்த 2 சர்க்கிள்லேயும் ஆர்க்கோட லென்த் வந்து சேமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. L1 L2 ரெண்டுத்துலேயும் லென்த்து சேமு. சப்ஸ்டண்டட் ஆங்கிள் இங்கே 60 டிகிரி ஆங்கிள் இருக்குது, இங்கே வந்து 75 டிகிரி ஆங்கிள் இருக்குது. ரேஷியோ ஆஃப் த இயர் ரேடியோட ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எழுதிக்கலாம்? θ1 வந்து இங்கே 60, இங்கே θ2 வந்து 75. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம் சர்க்கிளில். ஸோ நம்ம ரேடியன் வந்து டிகிரியில் இருந்து ரேடுக்கு மாற்றிடலாம். 60 × π/180, அதை கேன்சல் பண்ணால் π/3. இங்கே θ2 அதே மாதிரி 75 × π/180. இதை கேன்சல் பண்ணுறதுக்கு 15 5s are 15 36 are. ஸோ திரும்பியும் 3 டேபிளில் 3 5s are 3 12s are. ஸோ 5 π/12. ஸோ நமக்கு L1 / L2ன்னு போட்டுக்கலாம். அப்போ தான் அதான் S1 / S2, R1 θ1 / R2 θ2 வரும். ஸோ இது சேம் லென்த்துங்கிறதுனால 1. அப்போ 1 is equal to R1 / R2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். θ1 என்ன வந்துடும்? θ1 π/3, θ2 5 π/12. ஸோ அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடணும். R1 / R2 இந்த பக்கம் இருக்கட்டும். இங்கே π/3 5 π/12. டினாமினேட்டர் நியூமரேட்டர் போயிடும், நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணால் 5 π/12. ரெசிப்ரோக்கலில் 3/πன்னு இருக்கும். π கேன்சல் 4 times. ஸோ 5/4 is equal to R1 / R2. அப்புறம் ரேஷியோவாக எழுதும்போது R1 is to R2 is equal to 5 is to 4. அவ்வளோதான். மெட்ரிக்லுமே இந்த ப்ராப்ளம் இருக்குது.